Keys to Sales Success. இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் 2 பேர். ஒருவர் ஜேம்ஸ் எம் பென்சன், மற்றொருவர் பால் கராசிக். இந்த புத்தகம் கற்றுத்தருகிற சில முக்கிய விடயங்களை மட்டும் இந்த அமர்வுல நாம பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஒரு சேல்ஸை எப்படி சிறப்பாக வெற்றிகரமாக செய்யறதுன்னு சொல்லித்தருது. இதை நாம புரிந்து உள்வாங்கி நமது சூழலுக்கு தகுந்தவாறு செயல்படுத்தும் போது ஒரு சேல்ஸ் வெற்றிகரமாக அமைஞ்சிடுது. எல்லா துறைகள் மாதிரி விற்பனை துறையும் மாறிக்கிட்டே இருக்குது. மாற்றத்தை உணர்ந்து நாமும் மாறுவோம், விற்பனையை சிறப்பாக மாற்றுவோம். Traditional sales methods no longer work with financial products and services. பழைய பஞ்சாங்க விற்பனை வழிமுறைகள் வேலைக்கு ஆகாது. குறிப்பா ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல. எனக்காக போடுங்க, நான் உங்க முதல் பிரிமியத்தை கட்டிடுறேன், இந்த மாசத்தோட அந்த திட்டம் முடிய போகுது, 10ஆம் தேதிக்குள்ள வாங்கினா டிஸ்கவுண்ட் தருவாங்க, gift கிடைக்கும், நான் இந்த பிசினஸை முடிக்கலன்னு என் வேலை போயிடும், நீங்க சொன்னா அவங்க போடுவாங்க, அவங்கள போட சொல்லுங்க என்கிற மாதிரியான தில்லாலங்களிட்டுக்கெல்லாம் இனி ஈடுபடாது. ஏன்னா நுகர்வோர் விற்பனையாளரை விட விவரம் அறிந்தவர்களாகவும் விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்காங்க. The only way to be successful is to build relationships with your clients. இதெல்லாம் அவுட்டேட்டுங்கிறீங்க, வேற எப்படிதான் பிசினஸ் செய்யறது? தீர்வு இருக்கு. உங்க கிளையண்டோட ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்றது. பில்டிங்னாலே ஃபவுண்டேஷன் வேணும்ல, அப்பதானே ஸ்ட்ராங்கா இருக்கும், நீடித்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்குக்கு டீம் ஃபவுண்டேஷன் தேவை. ஒன்று ட்ரஸ்ட், இன்னொன்று ரெஸ்பெக்ட். உங்களுக்கும் கிளையண்ட்டுக்கும் இடையே மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இவர் நமக்கு நல்லதுதான் பண்ணுவார்னு வாடிக்கையாளருக்கு உங்க மேல் நம்பிக்கை ஏற்படணும். உங்க நடத்தையாலும் பேச்சாலும் நுகர்வோருக்கு உங்க மேல மரியாதை ஏற்படணும். A customer will buy from you once. A client is someone with whom you have a relationship that will be mutually beneficial over time. கிளையண்ட் கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும். ஓகே, கிளையண்ட் யாரு, கஸ்டமர் யாரு? கஸ்டமருங்கிறவங்க நம்ம கிட்ட ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்றவங்க. அவங்க கிட்ட நாம ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணி நமக்கும் அவங்களுக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி
நாம காலத்துக்கும் மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட காலத்துக்கும் நம்மளோட காலத்துக்கும் வணிகத்தை தொடர்ந்து செய்கிறவங்க தான் கிளையண்ட். அகரமாங்குடியைச் சேர்ந்த எனது நண்பர் ஒருவர் யூகே பேஸ்டு மார்க்கெட்டிங் ரிசர்ச் கம்பெனியில் வேலை செய்தார். அவரது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அந்த கம்பெனி ஓனரின் பிரிட்டிஷ் மனைவி நண்பரின் டேபிளுக்கு வந்து கேக் வெட்ட சொல்லி கிஃப்ட் கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து கூறுவாராம். இது மாதிரி எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. ரிலேஷன்ஷிப் பில்டு செய்ய மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம் என்பது இங்கு வழி. Get to know your clients and let them get to know, respect and trust you. First of all, நீங்க ஓபன் பண்ணுங்க. உங்களை பத்தி, உங்க நிறுவனத்தை பத்தி, உங்க ப்ராடக்டை பத்தி நீங்க ஓபன் பண்ணுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓபன் ஆவாங்க. அந்த உரையாடல்ல உங்க சைடில் 3 விடயங்கள் முக்கியம். 1 கொஸ்டினிங், 2 லிசனிங், 3 பிரசன்டிங். கொஸ்டினிங்ல சரியான பொருத்தமான கேள்விகள் இருக்கணும். சரியான கேள்விகள் சரியான விடையை பெற்றுத்தரும். லிசனிங் ரொம்ப முக்கியம். பதில் பேசுவதற்காக கவனிக்க கூடாது. என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சிக்க கவனிக்கணும். கவனத்துல கவனமா இருக்கணும். 80-20 ரூல் படி அவங்களுக்கு 80% பேச நீங்க குறுக்கிடாம கவனிக்கணும். பிரசன்டிங்க்கு நீங்க ஃபேப் மாடலை பயன்படுத்தலாம். ஃபீச்சரை சொல்லுங்க, அட்வான்டேஜை சொல்லுங்க, பெனிஃபிட்டை சொல்லுங்க. இதனால் உங்களை அவர்கள் அறியட்டும், உங்கள் மேல் மரியாதை மலரட்டும், நம்பிக்கை ஏற்படட்டும். When you totally believe in your product, your clients will respond emotionally. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல மிக முக்கியமான ஒரு விடயம், விற்கிறவன் அந்த ப்ராடக்டை, அந்த சர்வீஸை முழுக்க நம்பணும், தன்னையும் நம்பணும். இந்த இரண்டுமே சிங்கானா தான் ப்ரெசன்டேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும், கனெக்ட் ஆகும். ஒரு சினிமாவை பார்க்குறப்ப ஏன் ஒரு ஆடியன்ஸ் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது? டைரக்டர் மற்றும் ஆர்டிஸ்டோட ப்ரெசன்டேஷன் அப்படி. உங்கள் ப்ரெசன்டேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப தலைவன் இறப்புக்கு பின் குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? ஸ்டோரி டெல்லிங் முக்கியம். மாரடைப்பு வந்தா மருத்துவ செலவை சமாளிக்க என்ன பண்றது? நேரேட்டிவ் முக்கியம். குழந்தைகள் படிப்பு, திருமணம், முதுமையில் பண தேவை, இல்லஸ்ட்ரேஷன் முக்கியம். வீடு, கார், சுற்றுலா தேவை, ஸ்கிரிப்டிங் முக்கியம். தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் நுகர்வோர் உண்மை மணந்து நன்மை நல்குவர். தாக்கத்தை ஏற்படுத்தினால்தான் நுகர்வோர் உண்மை உணர்ந்து நன்மை நல்குவர். People make purchases based on emotions, not supported by logic. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க போனது ஒரு சில சாமான்கள், சூப்பர் மார்க்கெட் வாங்க போறது ஒரு சில சாமான்கள் வாங்க, வெளியில் வரும்போது கூடுதலாக சில சாமான்கள் வாங்கிட்டு வர்றாரு. ஏன்? அந்த சாமானை பார்த்ததும் அது அவருடைய எமோஷனலை ட்ரிகர் பண்ணியிருக்கு. தொலைக்காட்சிகளில் விளம்பரங்களுக்கு இடையே சில நிகழ்ச்சிகளை போடுறாங்களே, அந்த விளம்பரத்தின் நோக்கம் உங்கள் எமோஷனை ட்ரிகர் பண்ணி உங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது தான். பக்கத்து வீட்டில் கார் வாங்கினா நாம் வாங்கிறது கூட எமோஷனல் ட்ரிக்கர் தான். அதுக்கு தான் நாம்
கால்ஸ் போகிறதுக்கு முன்பு பார்க்க போகிறத பற்றிய முழுமையான ஸ்டடி பண்ணணும். முழுமையான ஸ்டடி பண்ணி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா எமோஷனலை ட்ரிக்கர் பண்ணுற சுவிட்சை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எமோஷனல் ட்ரிக்கர் விவகாரம் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். செயற்கையாக சூழலோட ஒட்டாமல் இருக்கக்கூடாது. எமோஷனலுக்கு அடிப்படையாக லாஜிக் இருக்கணும். எமோஷனலுக்கு அடிப்படையாக ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு நியதி இருக்கணும். Provide prospects with reasons to say yes, but walk away from situations where sale is unattainable. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரியான கேள்விகள் சரியான விடையை தரக்கூடிய சாவிகள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரியான கேள்விகள் சரியான விடையை தரக்கூடிய சாவிகள் அப்படின்னு. கொஸ்டின்ல பல வகைகள் இருக்கு. ஓப்பன் எண்டட் கொஸ்டின், க்ளோஸ் எண்டட் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின், சப்ஜெக்டிவ் கொஸ்டின், பல வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகை EYQ. EYQன்னா ஈஸி எஸ் கொஸ்டின்ஸ். எடுத்துக்காட்டா, உங்க வரியை சேமிக்கணுமா, உங்க வருமானத்தை பெருக்கணுமா, இதுக்கு யாரும் நோ சொல்லுவாங்க? இதுக்கு யாரும் நோ சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. இது மாதிரியான EYQ ECS கொஸ்டினை உங்க ப்ரொபோசல்ல உங்க ப்ரொபோசல் பண்றீங்கல்ல, அதை முன்னெடுத்து செல்ல உதவும். இன்னொரு விஷயம், சில பொழுதுபோகாத பொம்மைகள் இருக்கும். அதுகிட்ட நம்முடைய எனர்ஜியையும் காலத்தையும் விரயம் பண்ணக்கூடாது. ப்ராஸ்பெக்ட் தகுதியானவரா, அவரிடம் வாங்கும் சக்தி இருக்கா, அவரிடம் வாங்கும் சக்தி இருக்கா, வாங்கும் மனசு இருக்கா, இவருக்கு உண்மையிலே இது தேவைப்படுதா, இவர் முடிவெடுக்கக்கூடியவரா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். தேராது, புண்ணியம் அல்ல, வேலைக்காகாது என்றால் இடத்தை காலி செய்துவிட்டு அடுத்த உருப்படியான ஆளை பார்க்க புறப்பட வேண்டும். Develop marketing systems that reflects your strengths and personality. Use what works repeatedly, fine-tuning it every so often. மீனை மரம் ஏற சொன்னா எப்படி ஏறும்? மற்றவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. உங்களுக்கு எது சரியாப்படுதோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. அல்லது அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. அடிச்சான் காப்பி வேண்டாம். மற்றவங்களை இமிடேட் பண்ண வேண்டாம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காரு. உங்க கொஸ்டின் பேப்பருக்கு நீங்க ஆன்சர் செய்யுங்க. அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு நீங்க ஆன்சர் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ, ரிதமா வருதோ, உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கும் பர்சனாலிட்டியும் சிறப்பாக வெளிப்படுத்துதோ, அந்த மார்க்கெட்டிங் சிஸ்டமை, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அது ஒர்க் அவுட் ஆனால், பே அவுட் வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஃபைன் டூன் பண்ணுங்க. ஃபைன் டூன் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரொஃபஷனல் ஆகிப்பீங்க. ஹை குவாலிட்டி பிஸ்னஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபாலோ பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கும். ப்ராக்டிஸை விடாமல் மெயின்டைன் பண்ணுங்க. Generate additional business from existing clients by thinking of new opportunities to serve them. Don't hesitate to ask for referrals. ஒரு விற்பனையாளரை பொறுத்தவரை அவருக்கு கிங் அண்ட் குயின் யார் தெரியுமா? அவங்க கிளையன்ட்ஸ் தான். உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்ககிட்ட தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் உங்கள் கிளையன்ட்ஸ். ஒரு விஷயம் தெரியுமா? 80-20 ரூல் பிரகாரம் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற 100 பேரில் 80 பேர் தர்ற வருமானத்தை விட கிளையன்ட்ஸ் எனப்படுகிற அந்த 20 பேர்
தர்ற வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே 80-20 ரூல் பிரகாரம் அந்த 20 கிளையன்ட்ஸ் நம்ம நிறுவனத்துக்கு அந்த 20 கிளையன்ட்ஸ் நம்ம நிறுவனத்துக்கு 80% வருமானத்தை தர்றவங்க. அதனால புதுசா யோசிச்சு அந்த 20% கிளையன்ட்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான பயனுள்ள ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸை கொடுத்து காலத்துக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டை அடைஞ்சிக்குங்க. அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து ரெஃபரல் கேட்டு அந்த கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெஃபரல் கேட்டு வாங்க தயங்காதீங்க. கேளுங்கள், கிடைக்கும். கிளையண்ட்டுக்கும் வேற ஏதாச்சும் ரெஃபரல் தேவைப்பட்டாலும் நீங்க ரெஃபரல் கொடுங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. சில கிளையண்ட் ஹாட் ரெஃபரல் கூட கொடுப்பாங்க. ஹாட் ரெஃபரல்னா கிளையண்ட் பரிந்துரைத்த நபரை நீங்கள் பார்க்க போறப்ப அந்த நபர் உங்களை வாங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா உங்க கிளையண்ட் அவர்கிட்ட ஏற்கனவே நீங்க வர்றதை பத்தி சொல்லியிருப்பாரு. இதுதான் ஹாட் ரெஃபரல். Be your own coach, motivator and manager. Avoid burnout by breaking your old patterns and replacing them with positive new activities. கோச் சொல்லிக் கொடுக்கலாம், களத்தில் அவர் வந்து விளையாட முடியாது. மோட்டிவேட்டருங்கிறவர் மேடைக்காரர் தான், ஆட்டக்காரர் அல்ல. மேனேஜர்களுக்கு நீங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் அவருக்கு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? அதனால பி இண்டிபெண்டன்ட். நிறைய கான்ஃபிடன்ஸ் தரும். யாரையும் சாராம இருக்கிறது, யாரையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது நிறைய கான்ஃபிடன்ட் தரும். பட்டு கற்றுக்கொள். பாடுகள் உன்னை புத்தராக்கும். உன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு ஆற்றில் குதி. ஒரு கால் யாரேனும் உன்னை காப்பாற்றலாம் என கூறுவார் எனது ஞானகுரு ஓஷோ. பிராக்டிசஸ் மேக் பர்ஃபெக்ட். உனது சேல்ஸ் ப்ராசஸை நீ மானிட்டர் செய், மெஷர் செய், எவல்யூட் செய். தொடர்ந்து இதை பிராக்டிஸ் செய்கையில் உனது சிஸ்டம் மேம்படும், உனது மெத்தட் மேம்படும், டெக்னிக் மேம்படும், நீயும் மேம்படுவாய். விற்பனை செய்வதற்கு உனக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி தேவைப்படும். நீண்ட இடைவிடா கடின உழைப்பால் நீங்க பேர்ன் அவுட் ஆகும்போது, எக்ஸாஸ்ட் ஆகும்போது உன்னுடைய நேர்மறை சிந்தனைகள், தியானம் மற்றும் யோகா போன்றவைகள் உங்கள் மனதை நிறைவாக்கட்டும். ஹாப்பி செல்லிங்.